என்னது அடம் பிடிக்கிறதுனால இவ்வளவு நன்மையா? தலைப்பை பார்த்த உடனே ஒரு சந்தேகத்தில் தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, அடம் பிடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. வழக்கமாக குழந்தைகள் அடம் பிடிக்கும்போது எரிச்சலில் அடிக்கிறோம், திட்டுறோம். ஏன்னா அதை ஒரு மோசமான ஒரு செயல் அப்படி சொல்லியே நம்ம முத்திரை குத்தி வச்சுருக்குறோம். ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தா குழந்தைகள் அடம் பிடிக்கிறது அவங்களுடைய வளர்ச்சி பருவத்தினுடைய ஒரு பாகம் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அடம் பிடிக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே பெருந்தன்மையோடு நடந்துக்குவீங்க அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கும்போது. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உணர்வு தடை மாறுதுங்க. சில நேரங்களில் நமக்கே சில செயல்களை செய்கிறதுக்கு மனம் வரமாட்டேங்குது. இதை தான் எமோஷனல் பிளாக் அப்படி சொல்கிறாங்க, உணர்வு தடை. குழந்தைகளுக்கு அந்த தடை அடிக்கடி வராங்க. குழந்தைகளுக்கு அந்த எமோஷனல் பிளாக் நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கிறத இந்த அடம் தாங்க. ஆக குழந்தை ஒரு தடவை அடம் பிடிச்சி அவங்களுடைய உணர்வு தடை மாறிச்சுன்னா தான் அவங்களால படிக்கவோ அல்லது நீங்கள் சொன்ன செயலை எடுத்து செய்யவோ முடியுங்க. நீங்கள் அந்த குழந்தைகள் ஒரு மன அழுத்தத்தில் ஒரு உணர்வு தடையில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேட்காதுங்க, அடம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆக அடம் பிடிக்க விடுங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய செயலில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்கங்க. அந்த குழந்தைகிட்ட அது அடம் பிடிச்சி ஓஞ்சி இருக்கும்போது நீ இப்படி செய்திருக்கலாம் இல்லையா அப்படி சொன்னால் அந்த குழந்தைய சொல்லும், ஆமாம் நான் அப்படி செய்திருக்கலாம் அப்படி சொல்லும். ஆக என்ன அறிவுரை சொல்கிறதா இருந்தாலும் அடம் பிடிச்சி முடித்த பிறகு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகள் ஏற்றுக்குவாங்கங்க. அடம் பிடிச்ச பிறகு உங்களை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, உங்களோட ஒரு பிணைப்பு உருவாகுங்க. ஏன்னா நீங்கள் பக்குவமாக பெருந்தன்மையாக அந்த குழந்தை அடம் பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் அடம் பிடிச்சி முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கே வெக்கமாக இருக்கும். அது உங்களை கட்டி பிடிச்சிக்கும். ஏன்னா உங்களை அது காயப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத உணருது. உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். நீங்களும் தட்டி கொடுத்து பரவாயில்ல கண்ணா அப்படி சொன்னால் ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கம், ஒரு எமோஷனல் பாண்டு கிரியேட் ஆகுதுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது குழந்தைகளுடைய ஒரு உரிமை குரலாகவே எடுக்கலாங்க. அவங்களுடைய தேவைகள் அவங்க கேட்குறாங்க. அவங்க தேவைகளை கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? நல்லதாக இருந்தால் செய்து கொடுப்போம், அல்லது மோசமானது அந்த குழந்தைகள் கேட்குறது நமக்கு விருப்பம் இல்லை அல்லது நம்ம அதை செய்து கொடுக்க முடியாது அப்படி சொன்னால் மறுப்பு சொல்லுவோம். அதில் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க எப்போதுமே தேவையில்லாததான் கேட்பாங்க அப்படி சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்க. குழந்தைகள் தேவையானதையும் கேட்பாங்க, நல்லதையும் கேட்பாங்க. அதை கவனமாக நம்ம செவி கொடுத்து கேட்டால் அந்த நியாயம் நமக்கு புரியும். பத்திரிகையில் படித்த ஒரு செய்திங்க, சென்னையில் நடந்தது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஷூவை மாட்டுறதுக்கு அடம் பிடிக்குது. அந்த அம்மா 2 அடி கொடுத்து அந்த ஷூவை வலுக்கட்டாயமாக மாட்டி வேனில் ஏற்றி அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புது. கொஞ்ச நேரத்தில் பள்ளிக்கூடத்துல இருந்து ஃபோன் வருது, உங்கள் குழந்தைய தேள் கொட்டிடுச்சு, குழந்தைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம், வந்து பாருங்க அப்படி சொல்லி. ஓடி போய் பார்த்து விசாரிச்சா தேள் எங்கே இருந்ததுன்னா ஷூக்குள்ளே தான் இருந்திருக்குது. அதுக்காக தான் அந்த குழந்தை காலையே உதறி இருக்குது. ஆனால் அந்த அம்மா வழக்கமாக அடம் பிடிக்கிறது போல தான் அந்த குழந்தை அடம் பிடிக்குதுன்னு சொல்லி அடி கொடுத்து வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றி விட்டுருக்குது. ஆக குழந்தை அடம் பிடிக்குதுன்னு அதில் நியாயமே இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. குழந்தை தேவையானதையும் கேட்கும், அதுக்கு பிடிக்காததை நமக்கு எதிர்ப்பு சொல்லி நமக்கு உணர்த்தும். ஆக குழந்தைகள் சில எதிர்மறையான கடினமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை முழுமையாக அவங்க வெளிப்படுத்தி முடிக்கிறதுக்கு முன்னாலே பாஞ்சு போய் தடுத்து நிறுத்தினீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் நினைக்கும் அம்மாவுக்கு இது பிடிக்காது போல், நம்ம இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி எதிர்காலத்துலேயும் உங்கள்கிட்ட எந்த உணர்வுமே வெளிப்படுத்த மாட்டாங்க, இங்கே மறைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது குழந்தைகளுடைய அந்த மூளை பலப்படுதுங்க, ரொம்ப ஆக்டிவ் ஆகுது. மூளை ஒரு உறுப்பு தான், ஆனாலும் மூளை எதனால் ஆனதுன்னு சொன்னால் எண்ணிலடங்காத நியூரான்களால் ஆனது. ஒரு குழந்தை ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு இக்கட்டில் மாட்டும் போது அந்த குழந்தை எப்படி அதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆராயுது. ஆக அந்த மூளையில் உள்ள நியூரான்கள் புது புது கனெக்ஷன்களை உருவாக்குதுங்க. இதை மைண்ட் மேப்பிங் அப்படி சொல்கிறோம். ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், இப்படி கேட்டு கிடைக்கல, அப்போ இப்படி கேட்கணும் அப்படி சொல்லி அந்த குழந்தை நிறைய முயற்சிகள் பண்ணுது இல்லையா, அதில் வெற்றி அடையுது அல்லது தோல்வி அடையுது. இது எல்லாமே மூளையினுடைய ஒரு எக்ஸசைஸுங்க. சிலருக்குலாம் அந்த குழந்தைகளுடைய அழுகை சத்தமோ அல்லது அடம் பிடிக்கிற செயலோ பிடிக்கிறதே இல்லைங்க. உடனே கத்தி அடித்து மிரட்டி அந்த குழந்தைய சைலண்ட் மோடுக்கு கொண்டு போயிடுறாங்க. சைலண்ட் மோடுக்கு போகும்போது உண்மையிலே சைலண்ட் மோடுக்கு போகிறது மூளை. அதுக்கு செயல்படுறதுக்கு வாய்ப்பை நம்ம தடை பண்ணிடுறோம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மும்பை மாநகர உலுக்குன ஒரு சம்பவங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிற நிறைய குடும்பங்கள் அங்கே இருக்கிறதுனால டே கேர் சென்டர்கள் அதிகம். அதில் ஒரு டே கேர் சென்டரில் உள்ள குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்கிறது அந்த அம்மா கவனிக்குது. அவங்க ஒரு டாக்டர், காலையிலேயே கொண்டு அந்த குழந்தைய டே கேர் சென்டரில் விட்டுக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க கவனிக்கிறாங்க, அவங்க மகன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த டே கேர் சென்டரை விட்டு வந்த பிறகும் ரொம்ப சோர்வாக இருக்கிறான். என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த டே கேர் சென்டரில் வேலை செய்த ஒரு அம்மா
அந்த குழந்தைகளுக்கு காலையில் வந்த உடனே பாலில் கொஞ்சோல தூக்க மருந்தை கலந்து கொடுத்துருது. ஆக குழந்தைகள் தொந்தரவு இல்லாமல் அப்படியே படுத்து தூங்கிறது, சாயங்காலம் எழும்பி வீட்டுக்கு போயிடுது. ஆக இதை தொடர்ந்து கொடுத்ததுனால அந்த குழந்தைகளுடைய மூளை ரொம்ப மந்தமாக உடல் சோர்வாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்கங்க. அதிர்ச்சியாக இருந்தது. ஆக இது ஒரு கிரைம். மருந்து கொடுத்து அந்த குழந்தைகளுடைய மூளையை சைலண்ட் பண்ணுறது, அவங்களுடைய உணர்வுகளை சைலண்ட் பண்ணுறது, அவங்களுடைய அடத்தை குறைக்கிறது. நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை, ஆனால் நம்ம அதட்டுறோம் இல்லையா, அடிக்கிறோம் இல்லையா, மிரட்டுறோம் இல்லையா, அது அந்த குழந்தையுடைய மூளையை சைலண்ட் பண்ணுங்க. ஆக அந்த குழந்தைகள் இயல்பாக இருக்க விட்டோம்னு சொன்னால், அந்த குழந்தைகளை அடத்தை வெளிப்படுத்த விட்டோம்னு சொன்னால் அந்த குழந்தைகள் ஆக்டிவாக இருக்குது, அந்த குழந்தைகளுடைய மூளை ஆக்டிவ் ஆகுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை வெளியேற்றுறது, கொட்டுறது நல்லதுங்க. அதை மனசுக்குள்ளேயே வைக்காமல் வெளியே கொட்டுற அந்த வித்தையை குழந்தைகள் எவ்வளவு இயல்பாக செய்கிறாங்க பாருங்கள். பெரியவங்க நமக்கு எதுக்கு அதிகமான நோய்கள் வருது? இதய அடைப்புன்னு சொல்கிறாங்க, ரத்த அழுத்தம்னு சொல்கிறாங்க, சுகர்னு சொல்கிறாங்க. ஏன் வருதுன்னு சொன்னால், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் உடம்புக்குள்ளே வச்சு அமுக்கிறதுனால. அடம் பிடிக்கும் போது குழந்தைகள் என்ன செய்கிறாங்க? அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, தாரையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீரில் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வெளிப்படுதுங்க. இந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய உடலை மனதை சமாதானப்படுத்துகிற, இயல்பு நிலைக்கு கொண்டு வர்ற, உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிற ஹார்மோன்க. ஆக குழந்தைகள் அழும்போது அந்த மனதில் இருக்கிற நெகட்டிவான உணர்வுகள், மோசமான அழுத்தமான வலிகள் வெளியேறுது. ஆக அழுது முடித்த பிறகு, அந்த அடம் பிடிச்சு முடித்த பிறகு குழந்தை உற்சாகமாயிடுது. மனசில் எந்த ஒரு பாரமும் இருக்கிறது இல்லை. நம்ம தமிழ் சமூகத்தில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஆண் குழந்தைகள் அழும்போது அந்த குழந்தைகளை மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துறது. என்னடா பொட்ட புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை அவமானப்படுத்தி சின்ன வயசுலேயே அழுகையிலிருந்து, கண்ணீரிலிருந்து அந்த குழந்தைகளை அந்நியப்படுத்திடுறாங்க. மொழி திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சிங்க இது. MS பாஸ்கர் ஒரு ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பார். விபத்தில் அவருடைய மகன் இறந்ததுனால அந்த அழுத்தத்தை அப்படியே மனதுக்குள்ளே பதுக்கி வச்சிருப்பார். ஆக அந்த வேதனையை மனதுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு மனநோயாளி போலவே திரிவார். அப்போ பிருத்திவிராஜ் ஒரு கட்டத்தில் அவரை பிடிச்சி உலுக்குன்னு உலுக்கி சொல்லுவார், அழுயா அழு அப்படி சொல்லுவார். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்த பிறகு குணமடைவாருங்க. பெரியவங்க நாம் இந்த அழுகையிலிருந்து அந்நியப்படப்பட நோய்கள் கூடுதுங்க, மனசில் பாரங்கள் கூடுது. குழந்தைகள் எவ்வளோ இயல்பு அழுறாங்க, அவங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஆக அந்த குழந்தைகள் அழும்போது, உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது பாதியிலே போய் தடை பண்ணாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது அவங்களுடைய சுய சிந்தனை வளருதுங்க. நல்ல ஒரு நடத்தை மாற்றத்தை அந்த குழந்தைகளே சிந்தித்து கொடுக்குற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு அடம் பிடிக்கிறது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஒரு குழந்தை தன்னுடைய தவறை திருத்தணும்னா முதல்ல ஏதாவது ஒரு தவறு செய்தானே ஆகணும். ஆக அடம் பிடிச்சு முடித்த பிறகு அந்த குழந்தை அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்குது. ஏன் அம்மா அதை தரல, நான் எப்படி கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும், நான் இப்போ நடந்துக்கிட்டது தப்பு போல, பக்குவமாக கேட்டிருந்த ஒரு அம்மா கொடுத்துருப்பாங்க போல் அப்படி சொல்லி குழந்தை தனக்குத்தானே திருத்தலுக்கான நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் சொல்கிறத விட குழந்தைகள் அமைதியாக அவங்களுக்கு அவங்களே சொல்கிற திருத்துதல் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். ஆக இந்த ஒரு மாற்றம் எப்போ வரும்னு சொன்னால், அடம் பிடிச்சு முடிஞ்ச பிறகுதான் நடக்கும். நீங்களாட்டு எதுவுமே சொல்ல வேண்டாங்க. அப்படியே அந்த குழந்தை தனியாக வருந்திக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் போய் கொஞ்சம் தட்டி கொடுத்து, பரவாயில்லடா, இனிமேல் நல்லபடியாக நடந்துக்க, இப்படி நடந்துக்க, இப்படி கேட்டாலும் நான் நல்லபடியாக கொடுப்பேன், நீ அடம்பிடிக்கன்னு தேவையே இல்லை, நீ பக்குவமாக கேளு, இதை பயன்படுத்தி கேளு, இப்படி பேசு அப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அந்த நல்ல நடத்தை அப்படிங்கிறது உறுதிப்படுதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வீட்டில் நல்லா அடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வெளியே தைரியமாக அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாங்க. குழந்தைகள் ஏற்கனவே வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பில், உங்களுடைய பார்வையில் அடம் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. உதாரணமாக குழந்தைய இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போனோம். கடைக்கு கூட்டிகிட்டு போனால் ஏதாவது ஒரு பொருளை கேட்பான். அந்த பஞ்சாயத்தை வீட்டிலேயே முடிச்சிட்டிங்கன்னு வைங்க. இப்போது உன்னை நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டா, அங்கே போய் பொம்மை கேட்பேன், கிடைக்காது, வாங்கி தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்க. உடனே விழுந்து அழுது அடம் பிடிப்பான். அழுது முடித்த பிறகு நீங்கள் அவனை கடைக்கு கூட்டு போனீங்கன்னா அவன் ஏற்கனவே அழுது முடிச்சாச்சு, அவனுக்கு தெரியும் பொம்மை கிடைக்காது அப்படி சொல்லி. ஆக மனது பக்குவப்பட்டவனாக இருப்பான், கடையில் போய் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். ஒருவேளை அந்த குழந்தை அந்த பொம்மை கிடைக்காதுன்னு வார்த்தையை கேட்ட உடனே அழுது அடம்பிடிக்க ஆரம்பித்த உடனே அவனை அடித்து மிரட்டி இழுத்துட்டு போய் கடைக்கு கூட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசு பொசு பொசுன்னு இருக்கும். அந்த உணர்வு என்ன உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆக கடையில் போய் அந்த பொம்மையை பார்த்த உடனே அவனுக்கு அந்த உணர்வு பொங்கிடுது, உடனே கீழே விழுந்து திரும்பவும் அழ ஆரம்பிச்சுடுவான். ஆக வீட்டிலேயே அவன் முழுமையாக அழுது சைலண்ட் ஆகி சமாதானமாகி இருந்தான்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக அவனை கூட்டிகிட்டு போகலாம்.
அதே போல தான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சான்னு சொன்னால் வீட்லேயே அலட்டும். வீட்டிலேயே அந்த உணர்வுகள்லாம் கரைஞ்சு போயிருக்கும். அதனால் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டீங்கன்னா சமத்தா பள்ளிக்கூடத்தில் இருப்பான், அங்கே போய் அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டான். வீட்டில் அந்த உணர்வை நீங்கள் அடித்து அடக்கி அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுங்க, பள்ளிக்கூடத்தில் முழுவதும் அழுதுகிட்டு தான் இருப்பான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அழுது அடம் பிடிச்ச பிறகு நல்லா தூங்குவாங்கங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே தெரியும், குழந்தை தூங்குறதுக்கு முன்னால் எப்போவுமே அடம் பிடிக்க தான் செய்யும். ஏன்னா பசியாக இருக்கும், சோர்வாக இருக்கும், கேட்டு அழுது அடம் பிடிக்கும். அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து அப்படியே தூங்க வச்சிங்கன்னா அப்படியே சமாதானமாக தூங்கிடாங்க. ஒருவேளை அந்த குழந்தையுடைய அடத்தை நீங்கள் பாதிலேயே தடுத்து அடித்து மிரட்டி அந்த குழந்தைக்கு சாப்பாடை குத்தி திணிச்சு படுக்க வச்சிங்கன்னு சொன்னால் அந்த உணர்வு இன்னும் சால்வ் ஆகாமல் மனசுக்குள்ளே தான் கிடக்குது, கொதிச்சுக்கிட்டே கிடக்கும். குழந்தை சரியாக தூங்கவும் செய்யாது. காலையில் எழும்பின பிறகும் அந்த குழந்தையுடைய மனசில் அந்த பதுங்கி கிடக்கிற அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிச்சிடுங்க. ஆக அடுத்த நாள் அந்த அடம் ஆரம்பமாகும், தொடர்ந்து அடுத்த நாள் முழுவதும் இருக்கும். ஆக குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னால் அழுது அடம் பிடிச்சாங்கன்னு சொன்னால் முழுமையாக அளவிடுங்க, அடம் பிடிக்க விடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, அது நல்லது தான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அடம் பிடிச்சி தன்னுடைய தேவையை கேட்குது அப்படி சொன்னால் குழந்தை தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக வளருங்க. அதுக்கு தன்னுடைய தேவையை கேட்குறதுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். பெரியவங்க நமக்கே பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை சரியாக வெளிப்படுத்துறதுக்கு தெரியறது இல்லைங்க. சில நேரம்லாம் வீட்டுக்கு விருந்தினராக வருவாங்க, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டால் அவங்களால முடிவெடுக்கவே முடியாதுங்க. இது வேணும்னு அவங்களால கேட்கவே முடியாது, பயப்படுவாங்க. எதுனாலும் பரவாயில்லைங்க அப்படி சொல்லி மழுப்புவாங்க. குழந்தை அப்படி இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிக்குது, இது பிடிக்கல அப்படி சொல்லி முடிவெடுத்து அதை கேட்கறதுக்குள்ள ஒரு திறமை இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்காதுங்க. தடுத்தீங்கன்னு சொன்னால் அம்மா என்னை மதிக்காது அப்படி சொல்லி ஒரு தாழ்வு மனத்தை உள்வாங்கிக்குவாங்கங்க. குழந்தை நல்லதை கேட்டால் கொடுங்க, நல்லதை கேட்டால் மறுப்பு சொல்லுங்க. ஆனால் குழந்தை எவ்வளவு தன்னம்பிக்கையாக தனது தேவையை கேட்குதே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமே தவிர அவன் என்ன கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க. குழந்தை வளர வளர நல்லதை கேட்குறதுக்கு, பக்குவமாக கேட்குறதுக்கு தானாகவே பழகிக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்காது இல்லை முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். உளவியலில் நாங்கள் சொல்கிறோம், இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள், அவசியமான வார்த்தைகள். குழந்தைகள் இப்போ ஆசையாக கேட்குறாங்க சில பொருட்களை, நீங்கள் இல்லை நான் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தைகள் அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் கேட்டு பழக்கப்பட்டுதானே ஆகணும். எல்லாமே கிடைக்காது, ஆசைப்பட்ட எல்லாமே நல்லது கிடையாது, நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நடக்காது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை குழந்தை சின்ன வயசுலேயே பெறது ரொம்ப அவசியம். அப்போ தான் வளர்ந்த பிறகும் சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன அவமானங்கள், ஏமாற்றங்கள் இதிலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகாமல் குழந்தை சின்ன வயசுலேயே பழகிருக்குது இல்லையா அவங்கள்ட்ட இருந்து அதை கேட்டு, அதனால குழந்தை மனசு பக்குவப்பட்ட மனசாக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது குழந்தைகள் ஒரு கடினமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி சந்தோஷப்படுங்க. இது அந்த குழந்தைகளுடைய உணர்வு ஆளுமையினுடைய ஒரு வளர்ச்சி. ஒரு குழந்தை அழுறதுக்கு, பயப்படுறதுக்கு, கோபப்படுறதுக்கு, எரிச்சல் படுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் குழந்தை பருவம் அடையும் போது அந்த குடும்பமே சந்தோஷப்படுது. ஏன்னா வழக்கமாக அந்த குழந்தையினுடைய உடம்பில் நடக்க வேண்டிய ஒரு வளர்ச்சி பருவம் சரியான முறையில் நடந்திருக்குது அப்படி சொல்லி அந்த குடும்பம் கொண்டாடுது. அதுபோல தாங்க ஒரு குழந்தை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த கற்றுக்கிறத நம்ம கொண்டாடணும், அப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஒரு பொம்மை தாங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாது, அல்லது கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நோயாளி தான் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார். உங்கள் குழந்தை இயல்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறவருடைய ஒரு அறிகுறி தான் அந்த குழந்தை தன்னுடைய அடத்தை வெளிப்படுத்துறது. ஆக உங்கள் குழந்தையினுடைய உணர்வு ஆளுமை வளருது, குழந்தை புது புது உணர்வுகளை கண்டுபிடிக்குது. இதுதான் பயம், இதுதான் அழுக, இதுதான் எரிச்சல், இதுதான் கோபம் அப்படின்னு குழந்தை புது புது உணர்வுகளை கற்றுக்குது அப்படி சொல்லி சந்தோஷப்படுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது தான் நீங்கள் எவ்வளவு சமத்தாக குழந்தை வளர்க்குறீங்க அப்படி சொல்லி உங்களுக்கே தெரிய வராங்க. இது உங்களுக்கான ஒரு செக்லிஸ்ட். குழந்தை அடம் பிடிச்ச உடனே நீங்கள் ஒரு மோசமான பேரண்ட்னு சொல்லவே மாட்டேன், நீங்கள் அப்படி நினைக்கவே செய்யாதுங்க. குழந்தை கண்டிப்பாக அடம் பிடிக்க தான் செய்யும். 2007 ஜஸ்டின் அப்படிங்கிற ஒரு நடிகர் இந்த புகைப்படத்தை இணையதளத்தில் பகிர்ந்திருந்தாருங்க. அதாவது அவரது 2 வயது குழந்தை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது கீழே விழுந்து அழுது அடம் பிடிச்சி அழுது. அந்த குழந்தைய எந்த தொந்தரவும் செய்யாமல் அவரும் அவருடைய அப்பாவும் அப்படியே அந்த குழந்தை அழுது முடிக்கிறது வரைக்கும் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒரு குழந்தைக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்க முடியுமா, ஒரு அடியை கொடுத்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதுன்னு அப்படி சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவங்க இந்த உலகத்துக்கு சொல்கிற செய்தி இதுதான். குழந்தை அழுது அடம் பிடிக்கும் போது
நீங்கள் எவ்வளவு பக்குவமாக நடந்துக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். சமத்தான குழந்தைகள் இருந்தால் சமத்தான பெற்றோராக இருக்கிறது ஈஸிங்க. அடம்பிடிக்கிற குழந்தைகள் மத்தியிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுற குழந்தைகள் மத்தியிலும் நீங்கள் எவ்வளவு பக்குவமாக பொறுமையாக விவேகமாக நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே இந்த சூழல்கள் தான். ஆக குழந்தைகள் அடம் பிடிக்கிறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் குழந்தைகள் அடம் பிடிச்சா பாதியில் போய் தடுத்து நிறுத்துறதுக்கு பாஞ்சு போகாதுங்க, அடி கொடுக்காதுங்க, மிரட்டாதுங்க. குழந்தைகள் அடம் பிடிக்கட்டும். ஒரு 2-3 வயசுக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய அடம் இயல்பாகவே குறைஞ்சு போகாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.